ஓகே. நேத்து வந்துட்டு நம்ம வேரியபிள் பார்க்கல. பட் வேர் மட்டும் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ வேரியபிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா வேர், லெட், கான்ஸ்டன்ட்னு மூணு இருக்கு. ஸோ மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இது இல்லை வேர், லெட், கான்ஸ்டன்ட் மூணுமே வேரியபிளோட கீவேர்ட்ஸ். ஸோ மூணும் எந்தெந்த பிளேஸ்லலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேற எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத இங்க இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்க. கர்லி பேசிஸ்க்குள்ள கர்லி பேசிஸ்க்குள்ள வேர் நம் ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். இதை ப்ராக்கெட்டுக்கு வெளியில கன்சோல் டாட் லாக் கொடுத்தா தான் நம்மளால அவுட்புட் பார்க்க முடியும். ஸோ கன்சோல் டாட் லாக்ல நம்மன்னு கால் பண்றேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நமக்கு 10 அவுட்புட் வரும். ஸோ கன்சோல்ல போய் பார்த்தீங்கன்னா 10 வந்திருக்கா. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் லெட்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க, லெட்னு போட்டேன். ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம் இஸ் நாட் டிஃபைன்னு வரும். ஏன் நம் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னா வேர்ன்றது குளோபல் வேரியபிள் சொல்லுவாங்க. நான் அதை நான் ப்ராக்கெட்குள்ள கால் பண்ணியிருக்கேன். ப்ராக்கெட்குள்ள அதை நான் கிரியேட் பண்ணாலும் என்னால் எங்கே வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். பட் லெட்டை என்னால் குளோபல் வேரியபிளாக யூஸ் பண்ண முடியாது. அதை லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டதை நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் என்னால் கால் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மன்னு கொடுக்குறேன். இப்போ இன்ஸ்பெக்ட் போய் கன்சோலில் பார்த்துட்டேன். ஓகேவா? ஸோ வேர்ன்றது குளோபல் வேரியபிள், லெட்ன்றது லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. அப்போ கான்ஸ்டன்ட்டை இந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, சரி இப்போ கான்ஸ்ட் ஒரு நம்பர் கொடுக்குறேன் ஈக்குவல் டு 10. ஸோ இப்போ கன்சோலில் வந்துட்டு லாக் கொடுக்குறேன், இங்கே நம்பர்னு கொடுக்குறேன். கன்சோலில் பார்த்தா 10 வருது. பட் இப்போ அதே நம்மன்னு சொல்லிட்டு இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன். நான் ஒரு 20 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தா என்ன வருது? அசைன் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள் தான். அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னா நான் ஒரு ஸ்டேபிளாக ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன். அந்த வேல்யூவை திருப்பி சேஞ்ச் பண்ண முடியாது, அது கான்ஸ்டண்ட்டாக அதுவாக தான் இருக்கும். பட் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம கான்ஸ்ட் யூஸ் பண்ணணும். இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், லெட் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், கான்ஸ்டன்ட்டை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, வேரியபிள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டர்ஸ். இதுலேயும் எப்படி இருக்குன்னா, நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் படிச்சீங்கன்னா என்னென்ன பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் அரித்மெட்டிக், அசைன்மெண்ட், கம்பேரிசன், லாஜிக்கல்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே,
ஃபர்ஸ்ட் வந்துட்டு அரித்மெட்டிக்ல அரித்மெட்டிக்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத இதுக்குள்ள பார்த்துக்கோ. ஸோ ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் எக்ஸ்போனன்ஷியல் டிவிஷன் மாடுலஸ், அடுத்தது இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். ஸோ இதில் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எதில் பார்த்துருப்பீங்கன்னா மோஸ்ட்லி அந்த சி ப்ளஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுலேயும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு மல்டிப்ளிகேஷனை வச்சு ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணணும் குட்டி. ஓகே. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் நம்ம ஆர்டர் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே சும்மா வந்துட்டு ஃபுட் நேம் அப்படி வச்சுக்கிறேன். நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் குட்டியாக சொல்கிறேன். பட் இது வந்துட்டு அந்த மல்டிப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். சும்மா ஃபுட் நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுட் நேம், இங்கே வந்து குவான்டிட்டி, இங்கே டைப் வந்துட்டு நம்பர், குவான்டிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நம்ம என்ன போகிறோம்னா குவான்டிட்டி. சேம் அதே மாதிரி ஃபங்க்ஷன் மூலியமாக தான் அந்த ஃபார்ம் சப்மிட்டை கால் பண்ணி பேராமிட்டர்ஸ் கர்லி பேசிஸ். ஓகேவா? அந்த பட்டன் கிளிக் ஆனால் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன போடணும்? கன்சோல். இதில் தான் நம்ம அவுட்புட் பார்க்க முடியும். சும்மா வந்து ஆர்டர் சப்மிட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேரில் ஃபுட் நேமை கொண்டு வர போகிறோம். ஃபுட் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஸோ இங்கே கர்லி பேசிஸில் அந்த ஃபுட் நேமை கனெக்ட் பண்ணி விட்டுறணும். இந்த ஃபுட் நேம் யார் டைப் பண்ண போகிறோம்? யூசர். அதனால டாட் வேல்யூ. இந்த ஃபுட் நேம் என்ன டைப் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்? கன்சோல் டாட் லாகில் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இப்போ என்கிட்ட வந்து ஒரே ஒரு ஃபுட்டு மட்டும் இருக்குன்னு நான் வச்சுக்கிறேன். அது என்னன்னா தோசை அப்படின்னு வச்சுக்கோங்க. தோசை வந்துட்டு ஒரு 75 சம்திங். நெக்ஸ்ட்டு வேரில் வந்துட்டு குவான்டிட்டி ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. இங்கே பேராமீட்டர்ஸ்குள்ள சிங்கிள் கோட்ஸில் குவான்டிட்டியை கனெக்ட் பண்ண டாட் வேல்யூ. ஏன்னா இந்த குவான்டிட்டியும் கஸ்டமர் தான் டைப் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு கன்சோல் டாட் லாக். ஸோ இன்னொரு வேரில் நான் டோட்டல் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த டோட்டலில் எனக்கு என்னென்னா தோசா மல்டிப்ளே குவான்டிட்டி, அவங்க எத்தனை டைப் பண்ணுறாங்களோ அது. ஸோ இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம்? கன்சோல் டாட் லாகில் யூஸ் பண்ணிக்க முடியும். டோட்டல்
ஓகே. ஸோ இப்போ இதை ரன் பண்ணுவோம். இதை ரன் பண்ணி அதெல்லாம் செக் பண்ணிட்டு இன்னொரு ட்ரிக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, ரன் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு இந்த பாக்ஸ்குள்ளே என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம், அது எடுத்துக்கும். டஸ் இட் இங்கே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ணல. பட் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இங்கே தோசை டைப் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே குவான்டிட்டி ஒரு 5. சாரி, இது லாகின் இருக்கா, ஆர்டர் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, மாற்றியாச்சு. தோசா, ஸோ ஒரு 5. ஓகேவா, ஆர்டர் சப்மிட் வந்துருச்சு, தோசைன்னு வந்துருச்சு, 5 ஆர்டர் பண்ணாங்க. அந்த பில்லும் எனக்கு இங்கே வந்துருச்சு 375. ஓகே, இது வந்துட்டு இந்த கன்சோலில் நம்ம போட்டு அவுட்புட் பார்த்துட்டோம். பட் ஒரு யூசராக இங்கே பார்க்கணும் அப்படின்னா, ஒரு யூசராக வெளியிலேயே அவங்களுக்கு காட்டணும், நீங்கள் பண்ண ஆர்டர் சப்மிட் ஆயிடுச்சு, உங்களோட டோட்டல் பில் இவ்வளோ அப்படின்ற மாதிரி ஷோ ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் அதே மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸ்டைல், கலர், கலர் ஏதாவது எக்ஸ்டர்னல் சென்டர், பேடிங் ஒரு 20 பிக்சல் வச்சுப்போம். சரி, இதுக்கும் அதே மாதிரி ஸ்டைல், கலர், பேக்ரவுண்ட் கலர், எக்ஸ்டர்னல் சென்டர், பேடிங் ஒரு 30 பிக்சல் கொடுத்துப்போம். ஓகே, இது ஸ்டைல் பண்ணிட்டோம். இப்போ யூசருக்கும் இது எப்படி தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல ஐ மீன் இதுக்கு கீழே டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி the parenthesis, next dot inner html equal to single quotes குள்ள your order plus single quotes please plus quantity plus இந்த இடத்துல ஃபுட் நேம் கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஐ மீன் அந்த ஃபாண்ட் தெரியணும்ல, கலராக தெரியணும் முன்னாடி. ஸோ அந்த கலராக தெரியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு டேக் போடணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி H1 டேக்கோ H2 உங்களுக்கு அது ஃபாண்டோட சைஸ் பொறுத்து. நான் H1 டேக்கை யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள ஸ்டைல், ஸ்டைலில் கலர், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு ஐடி வைக்கிறேன். ஓகே, ஐடிக்கு வந்து நான் டெமோன்னு வைக்கிறேன். ஸோ அந்த டெமோவை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடணும் சிங்கிள் கோட்ஸ்குள்ள. ஓகே, இது நீங்கள் என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்றது மட்டும் தான் மென்ஷன் ஆகி வரும். பட் எனக்கு பில்லோட வரணும் அப்படின்னா அதுக்கும் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இந்த டெமோ, ஐ மீன் அந்த டெமோவை கனெக்ட் பண்ணாமல் இன்னொரு டேக் கூட க்ரியேட் பண்ணலாம். ஸோ H1 டேக் சேம், அதுக்குள்ளே ஸ்டைல் கொடுத்துக்கோங்க.
கலர். இங்க பேக்ரவுண்ட் கலர். எக்ஸ்டர்னல் சென்டர். இதுக்கு ஒரு ஐடி வேணும். நான் டெமோ ஒன்னு வச்சுக்கிறேன். ஸோ அந்த டெமோ ஒன்னு இங்க கனெக்ட் பண்ணிக்கிறேன். டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள யுவர் டோட்டல் பில் இஸ். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் உங்களுக்கு ருபி சிம்பிள் வேணும்னாலும் ருபி சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அந்த டோட்டலை கனெக்ட் பண்ணிட்டு ஓகேவா. ஸோ இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து சேம் அதே மாதிரி தோசா அப்படின்னு போடுறேன். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 5 போடுறேன். ஆர்டர் கொடுத்த உடனே யுவர் ஆர்டர் 5 தோசா, யுவர் டோட்டல் பில் இஸ் ருபீஸ் 3,375. ஓகேவா. டன். ஸோ இது ஒரு ஷார்ட் எக்ஸாம்பிளாக நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இன்னும் ப்ளஸ் அப்புறம் மைனஸ் டிவிஷன், டோ டிவிஷன், எக்ஸ்பொனென்ஷியல், ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் மட்டும் வச்சு அது ஷார்ட்டாக போடாமல் ஒரு சின்ன மினி ப்ராஜெக்டில் அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நீங்கள் இந்த ஐ மீன் லாஜிக்கலை வச்சு நம்ம பண்ண முடியும். அண்ட் ஆர் நாட் அப்படின்றத ஃபங்க்ஷனை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போது ஆப்ரேட்டர்ஸை பேசிக்காக நம்ம தனித்தனியாக பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் புரியாது. பட் அது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்றது டிஃப்ரென்ஸ் புரியாது. நான் வந்து ஸ்மால் எக்ஸாம்பிள் வச்சுட்டு சொல்லிட்டு போயிருக்கேன். ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரிமைண்டர்ஸ்க்கு எல்லாமே. பட் அது ப்ராஜெக்டாக பண்ணும்போது மட்டும்தான் ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு புரிய வரும். ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு நான் ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் வச்சு பண்ணதை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஐ மீன் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸை நிறைய பில்ட் பண்ண முடியும். ஓகேவா. இதுவே ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இதுவே நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் எல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம்னா இன்னும் இன்டெப்த்தாக பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவேன். ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது அவங்க தோசை மட்டும்தான் டைப் பண்ணுவாங்க. அந்த இடத்துல டைப்பே பண்ண தேவையில்லை. ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு அதுவே காட்டும். என்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் காட்டும். அதை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ரேட்டர்ஸில் இந்த அரித்மெட்டிக் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த மைனஸ் டிவிஷன், ஃப்ளோ டிவிஷன், ரிமைண்டர், எக்ஸ்பொனென்ஷியல், இன்க்ரிமெண்ட், அதை வச்சு நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுங்கள்.